வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடியார் திடீர்னு டிஆரா மாறிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஏன் அந்த காரில் ஏறினீங்கன்னு கேட்கும்போது, கொடுத்த கார் கிடைக்காததுனால கிடைச்ச காரில் ஏறி போனேன், கிடைச்ச காரில் நான் ஏறினதை பெருசாக்கி உங்களுக்கு கொடுத்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு. இது என்னன்னா கொங்கு மண்டலத்து காமெடி ஒன்று. அது என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் ஆர் சுந்தரராஜன் பேசுவார். டைரக்டர் நினைச்ச வாழ்க்கை கிடைக்காதனால கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றிக்கிட்டேன், கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றிக்கிட்டதுனால நினைச்ச பொண்ணு கிடைக்கல, நினைச்ச பொண்ணு கிடைக்காதனால கிடைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணு இன் போட்டு விசுவை மண்டைக்காய விடும். விசு தான் வழக்கமாக மண்டைக்காய தான் எல்லாத்தையும் மண்டைக்காய விடுவாப்புல ஆர் சுந்தரன். இந்த படத்தை அப்போ பார்த்துருப்பார் சின்ன வயசுல. அவரு தான் இப்போ சமீபத்தில் தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னார்ல, அப்போ போயிருந்துருப்பாரு. ஏதாவது இப்போ ஜெயலலிதா இருந்தால் பார்க்க வந்திருப்பாரு. வர நேரத்தில் அம்மா சாயந்தரம் தான் வருவாங்கன்னா மத்தியானம் மவுண்ட் ரோட்டில் அந்த படத்தை பார்த்துருப்பாரு. அந்த காமெடி மைண்டில் இருந்திருக்கு. அதை இப்போ சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது தான். அவர் பயங்கர ஆர் சுந்தரராஜன். இவர் ஒன்று தான். அது ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து ஒன்றும் இல்லை, ஆமாம் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு போயிரு அந்த மாதிரி தான். அப்படி தான் கொங்கு காமெடி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதில் இவர் கொங்கு தலைவன் தானே, கொங்கு நாடு தலைவன் தானே. அந்த படத்தை பார்த்துருந்துருப்பார். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பார். பஸ் லேட் ஆகிறோன்றதுக்காக அன்னைக்கு செங்கோட்டை இவர் ஒரு வேலை பார்க்க போயிருந்தார் பாருக்கலாம். அன்னைக்கு டேட்டில் ஏதோ தருமபுரியில இல்லை எங்கேயோ வந்திருக்காரு. சுட்டு பண்ணி வர தலைவர் 3 மணி நேரம் ஆகிட்டுருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தேட்டரில் பார்த்துட்டு போயிருக்கலாம். அன்னைக்கு இதில் காமெடி இன்னைக்கு பேசுகிறாரு பாருங்க. அதான் எடப்பாடியாரோட தனி. சார் இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, எடப்பாடி இந்த முகமுடி இதை அவங்களே திட்டமிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்களோன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா கூட வந்தவர் யாரு? ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆள் இருந்திருக்கணும், அவர் தான் உங்க கூட வந்திருக்கணும். கூட வந்தவர் அவர் ஒரு தொழிலதிபர். அந்த காரே ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானதுங்கிறாங்க. இது விவாத பொருளாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏடிஎம்கேவும் இதை அடுத்த கட்டத்துக்கு இந்த விவாதத்தை கொண்டு போச்சோன்னு ஒரு இதை கிளப்புறாங்க. இல்லை ஆளாளுக்கு ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ என்னன்னா எடப்பாடியார் மகனும் போய் பார்த்ததா சொல்றாங்க. இவங்க போய் சந்திச்சுட்டு எடப்பாடி பையன் அந்த எடப்பாடியார் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பால்குடி மரவா பையன். அரசியலில் சொல்கிறேன். ஆளுநர் 25-28 வயசு ஆச்சு, 30 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அரசியலில் பால்குடி பரவா கட்சி சார்ந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரியாது. இப்போயே வசூலை போட்டுருக்காப்புல 1 கோடி 2 கோடின்னு சொல்லி வாங்கினதா தகவல் வந்திருக்கு. ஆதாரமும் இருக்குது நம்மகிட்ட. ஒன்றிய அளவில் இருக்கவங்களே எம்எல்ஏ சீட் அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க பையனை கூப்பிட்டு போய் அமித்ஷாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறாரு. இதனால தான் எல்லாம் கடுப்பாகிறாங்க. புரியுது அவனுக்கு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் பரவிட்டு வேற ஒரு தொழிலதிபர் இதை ஒழுங்காக முடிச்சுட்டு சந்திச்சுட்டு அமித்ஷா கூட்டு கூட பேரம் பேசியிருக்கதா கூட சொல்கிறேன். கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த கான்ட்ராக்டரை வச்சு கூட்டுறவுத்துறைக்கும் அமித்ஷா தான் சரி இந்தியா அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்க்குற மாதிரி. வழக்கமாக கான்ட்ராக்டரை வச்சு தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பிடிச்சிட்டு போனதுங்கிறது நடுவில் ஒரு நடந்துச்சு. இப்போ ரிவர்ஸில் போகுது. அமித்ஷாட்ட கான்ட்ராக்டர் காமிச்சு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு இப்போ கூப்பிட்டு போனாரா என்னன்னு தெரில. எல்லாமே எடப்பாடியார் செய்கிறது எல்லாமே மர்மமாக இருக்கிறதுனால தான் ஆளாளுக்கு வச்சு சாத்துறாங்க. எடப்பாடியார் ஊடகங்களை பார்த்து ஒரு கொந்தளிச்சிருக்காரு. இனிமே நான் எதுக்குங்க மறைஞ்சு போகணும், நான் தான் இத்தனை மணிக்கு இறங்கி நேராக போகிறேன்னு நீங்கள் எதுன்னு செய்தி போடுறீங்க, அப்புறம் எதுக்கு நான் முகத்தை மறைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு ஊடகங்கள் அடுத்து ரெஸ்ட் ரூம் போனால் கூட அடுத்து பொதுச் செயலாளர் அதிமுக இங்கே போகிறாரு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் போல இருக்கு, நீங்கள் விடாமல் பின்னாடி வரீங்கிற மாதிரி. அதை தப்பிக்கிற எல்லார் பின்னாடி தான் வர்றாங்க, எல்லார் பின்னாடி தான் போகிறாங்க. ஊடகன்றது சீமான் பின்னாடி எல்லாரும் நியூஸ் கிடைக்கிற இடத்துல முக்கியமாக நியூஸ் நடக்குதுன்னா போக தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை நின்று பேசிட்டு போகிறதுக்கு என்ன, வெளியே வர்றீங்க மைக்கை போட போகிறாங்க, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. எல்லா சகோதரர்களாக நான் பார்த்தேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசினோம். தமிழ்நாடு வளர்ச்சி இது பண்ணி அது போடுறோம் இது போடுறோம். தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையம், சேலம் பஸ் ஸ்டாண்டை விமான நிலையத்தையும் ஒன்றாக்கி அங்கே ஒரு மெட்ரோ போடுறதுக்கு இதெல்லாம் பற்றிய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கெல்லாம் இது கொடுக்கணும், பாரத ரத்னா அவங்க பேரில் ஜிக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. எல்லாம் இப்போ லைவ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு எதிர்பார்க்கறது என்ன, ஏதாவது சொல்லணும். செங்கோட்டையன் சொன்னார்ல, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எங்கள் ஊரில் விடிய காத்தால ஏறினோம்னா நடராத்திரி 3 மணிக்கு போகுது, 5 மணிக்கு அவர் ஒரு காரணம் 2 மணி நேரம் தள்ளி விடுங்கன்னு நான் கேட்டேன். இதை சொல்றதுக்கு ஒரு டெல்லிக்கு போய் சொன்னேன்றாரு. அதையும் ஓகேன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று சொல்லணும், சொல்லிட்டீங்க. நல்ல வேலை பஸ்ஸு விடுங்கன்னு சொல்லாமல் போனார். கோபி செட்டிபாளையத்துலேருந்து டெல்லிக்கு பஸ் விடுங்க அப்படின்றத நான் கேட்க போனேன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால் ட்ரெயினுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இடத்தையும் அவனை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. அது எதுக்கு மறைஞ்சு போகணும், கரிச்சு போய் மூஞ்சி துடைக்கணும்.
ஏசி வண்டியில் வரும்போது மூஞ்சியை துடைக்கிறாரு அப்படிங்கிற போது அப்போ முகத்தில் வேர்த்துருக்குன்னு அர்த்தம். முகத்தில் வேர்க்கு எதுக்கு வேர்க்கும்? யாராவது அசிங்கமாக வஞ்சி விட்டாங்கன்னா, இல்லை இது மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா, இல்லை மிரட்டி விட்டார்கள்னா, இல்லை குடனி விட்டு போயின்னு சொல்லிட்டாங்கன்னா வேர்க்கும். அப்போ அப்படி பார்த்தாலும் அதுவும் உண்மை தானே அது. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடியாரோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. அவர் ஊடகங்களை நோக்கி ஒரு நெகிழ்ச்சியாக ஒரு உருக்கமாக ஒரு கேள்வி வைக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தப்போ நீங்கள் யாருமே நீ சப்போர்ட் பண்ணலையே, 3 மாதத்தில் போயிடும், 4 மாதத்தில் போயிடும், 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும், இப்படிலாம் எல்லாரும் சொன்னப்போ நீங்கள்லாம் அதை தானே பேசுனீங்க, அதை தானே எழுதுனீங்க. ஒரு விவசாயி, ஒரு உழைச்சவர், கஷ்டப்பட்டவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. விவசாயி ஆமாம் அவர் அப்படியே ஈர இதோட வந்து தலையில் முண்டாசோட வந்து அப்படி களை பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏனுங்க வாங்க சென்னைக்கு வாங்க முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு ஒரு கூப்பிட்ட மாதிரி இவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்த மாதிரி இல்லை சொல்றாரு. கூமாப்பட்டிக்கு போன மாதிரில சொல்றாரு. கூமாப்பட்டி கூமாப்பட்டி போன மாதிரில அவர் சொல்றாரு. இவர் வந்து எல்லா உட்டாலக்கடி வேலையும் பார்த்து கான்ட்ராக்ட் பண்ணி ஜெயலலிதாவுக்கு மாமூல் கொடுத்து, சசிகலாவுக்கு மாமூல் கொடுத்து, கோடிக்கணக்கில் ரொட்டேஷன் பண்ணி இவர் கான்ட்ராக்டுக்காரர் தானே. கான்ட்ராக்ட் இவர் என்னைக்கு விவசாயம் பார்த்தார்? எங்கேயும் சொல்லுங்கள், ஏதாவது 4 செடியை காமிங்க. தென்னை மரம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். வேற ஏதாவது மரத்தை காட்டின, பலா மரத்தை, பப்பாளி மரத்தை காட்டினீங்கன்னா இது என்னன்னே தெரியாது. இன்னைக்கு ஒரு சொந்தமான நிலத்தில் விவசாயம் யாராச்சும் பார்த்துட்டு அது தென்னை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கும், அவ்வளோதான். தென்னை மரம் இருக்கு, 2 நாயை கட்டி போட்டு பிடிச்சிருப்பாங்க தேங்காயை திருடிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இவர் எங்கே போய் விவசாயம் பார்த்தாரு? இவர் சின்ன வயசுலேயே வந்து டீசல் புல்லட்டில் போய் தான் அவருக்கு காலேஜுக்கு போனதெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. எந்த காலேஜுக்கு போனாருன்னு தெரில, அது வேற. அந்த வழியாக போயிருப்பார், புரியுதா? புல்லட்டில் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருப்பார், அந்த வழியாக போயிருந்தார். அதை தாண்டி உழைத்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டாருங்கிறது. அவரோட 4 ஆண்டு நான் என்னுடைய உழைப்பாலையும் என் எம்எல்ஏக்கள் இடம் பெற்றுட்டார் இல்லைங்க. அண்ணா காமராஜர் எவ்வளோ பெரிய தலைவர், அண்ணா எவ்வளோ பெரிய ஞானி. 28 நாள் இருந்த ஜானகி அம்மாக்கும், அதுக்கு அடுத்து கலைஞர், இந்த மாதிரி 2 முறை இடைக்கால முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜாம்பவான்கள் இருந்த இடத்துல வந்து 4.5 வருஷம் ஓட்டிட்டார்ல. நெடுஞ்செலியனாலே ஓட்ட முடியல. 4 நாள் இடைக்கால முதலமைச்சரா 4 நாள் அடுத்த ஆள் வர வரைக்கும் 4 நாள் 3 நாள் ஒரு அரசியல் வாழ்க்கை நாசமா போச்சு. காலம் பூரா முதல்வர் ஆகணும்னு கனவு கண்ட வைகோ வாழ்க்கை திருச்சா வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்து 4.5 வருஷம் ஆண்டிருக்காரு அப்படின்னா எல்லாம் அவன் செயல்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் அவருக்கு, புரியுது? அவருக்கு இன்னைக்கு டிடிவி சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் வந்து கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் என்னை முதல்வர்னு சொல்லுங்கம்மா, நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி இவரை போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட வேணான்னு காலை வாரி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது செம்மலை எல்லாம் வந்து செவ்வரேறி குச்சி ஓடினாருன்றாப்புல யாரு? தினகரன். ஏன்னா அவருக்கு தான் கூட இருந்தது தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மலை பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அவருக்கு வேற எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, எம்பி சீட்டு கொடுக்கல, இப்போ எந்த இதுவும் இல்லாமல் இருக்காப்புல. அந்த மாதிரி இப்போ கூமாப்பட்டிக்கு வாங்கன்னா அவன் மட்டும் தான் கத்துவான், அந்த பையன் மட்டும். இங்கே வந்து இவர் கூமாப்பட்டிக்கு வாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு, கூட 2 பேர் உட்காந்துருக்காங்க. இது கூமாப்பட்டிக்கு இவருக்கு இதுதான் வித்தியாசம். அதாவது டிடிவி சொன்னதுனாலே செம்மலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாரு. அன்னைக்கு தப்பிச்சா ஓடன இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறேன் பாருன்னு சொல்லி செம்மலை எத்தனை பேர் ஏறி வச்சு ஓடனான்னு இவருக்கு தெரியும். இவர் பதட்டத்தில் இருப்பார், நமக்கு பார்த்துருக்க மாட்டாரு. ஆனால் வந்து அதை பழி வாங்கிறாப்புல. செம்மலைக்குலாம் இன்னைக்கு வரைக்கும் எம்பி சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. 21 மூத்த தலைவர்னு உட்கார வச்சு 3 பேரை சோற போடுறதுக்கு அவர் இருக்காரு. கட்சி ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்காக மூத்த தலைவர். ஆமாம், செம்மலை இருக்காரு. ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ செல்வாக்காக இருந்த செம்மலையவே இப்படி ஆக்கி விட்டாப்புல. ஸோ இந்த தினகரனும் சும்மா இருக்க மாட்டார். பழைய கதையெல்லாம் சுரண்டி இப்படின்னு தான் அவன் புரோட்டா கோவத்தூரில் என்னை கெஞ்சி காலில் விடும் பழசப்புறம் வந்து ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் தோண்டினோடனே இன்னைக்கு எடப்பாடி தோண்டி கொண்டு வர்றாரு. இங்கே பாருங்க செய்தி, 2011 டிசம்பர் 19 அம்மா இந்த டிடிவி தினகரனை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் இன்னைக்கு பேசுறாரு. இவர் அந்த நீக்கப்பட்ட டிடிவி தினகரனுக்கு தான் ஆர்கே நகரில் பிரச்சாரம் பண்ணார். அப்போ தெரியலையம்மா அவர் அம்மா நீக்கினது. இந்த அம்மா வந்து சசிகலா விட்ட காலில் விழுந்து அந்த அம்மா தோளில் தட்டி கொடுத்து பதவி கொடுத்து அன்னைக்கு தெரியலையா அவருக்கு? துணை பொதுச் செயலாளராக நியமிச்சப்ப இவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் சொல்லியிருக்க வேண்டியதானே. எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆகப்பெரும் துபாக்கூர் அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. வடிவேல் மாதிரி தான் அரசியல் வடிவேல். யார் அப்படின்னா 2 பேர் தான். சீனியர் வடிவேலு வந்து எடப்பாடியார், ஜூனியர் வடிவேலு வந்து விஜய். இந்த 2 பேர் தான். அதனால தான் இவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்ல ஒட்டி போகுது. 2 பேரும் ஒன்றா சேரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இல்லை, எடப்பாடியார் இவ்வளவு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் பொட்டுன்னு ஒன்று போட்டார். எனக்கு பயந்ததா எடப்பாடி போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாரு.
ஆமாம், ஆளாளுக்கு சொல்லத்தானே செய்வாங்க. ஆமாம், அவரு சிக்ஸர் அடிக்க தானே செய்வாங்க. இந்த எலெக்ஷன்ல நான் எனக்கும் திமுகவுக்கும் போட்டியாகி நான் ஜெயிச்சு மேல போயிருவேங்கிற பயத்துல பிரிஞ்சிருந்தவர் டக்குன்னு போய் பிஜேபி கூட சேர்ந்து சீமான் ஜெயிக்க கூடாது, நான் தான் வரணும். இப்போ சீமானுக்கு இப்போ 7% 8% இருக்குன்றாங்க. இப்போ இவருக்கு 18ன்றாங்க. இப்போ எல்லாம் பிரிஞ்சு பார்த்து அப்படின்னா பிஜேபி விட்டு பிரிஞ்சு 12,000. இப்போ சீமானுக்கு 8 ஆச்சுன்னு வைங்க, 12 8 நெருங்கி வந்துட்டார்ல. இப்போ அந்த பயம் இருக்குது எடப்பாடியாருக்கு இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு 7%, சீமான் ஒரு 7%, 15 ஆச்சா. இந்த ரெண்டையும் சேர்த்தா இவர் ஒரு 14 தான் வாங்குவார் இந்த டைமு. இப்படி பிரித்து பீஸாக ஆக்கி திமுகவை அபார வெற்றி பெற வைக்க போகிறாங்க. வரலாற்றே இல்லாத அளவுக்கு 170 180 இடம் ஜெயிக்க போகுது. அதுக்கான வேலைகளை எடப்பாடியாரே செஞ்சிருவாரு. விஜய் ஒரு பக்கம் செஞ்சுருக்காரு, சீமான் ஒரு பக்கம் செஞ்சுருக்காப்புல. அருமையாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு அரசு. எடப்பாடியை மாற்றி பேசுகிறாரு சார். அவர் 3 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, என்னுடைய ஆட்சியை 4 ஆண்டு காப்பாற்றி கொடுத்தது மத்தியில் இருக்கிறவங்கிறாரு. ஆமாம், அதானி அம்பானி தானே காப்பாற்றி கொடுத்தது. அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டாங்கல்ல, அதுக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஒரு வருஷம் இருங்க, கேபிள் போட வரைக்கும் ஆட்சியை கலைச்சிடாதீங்கன்னு சொல்லி தான் இருந்தார். அதான் மத்தியிலன்றார். மத்தியில் வடக்கன்றதை பதிலாக மத்தியிலன்றார். அம்பானி தான் காப்பாற்றி விட்டது. ஜியோ கேபிள் போட்டாங்கல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக, ஜெயலலிதா இருக்கும்போது அனுமதி தரல. சரி, இந்த இவர் டம்மி பீஸாக இருக்கார், ஒரு பெரிய அமௌண்ட்டாக வாங்கினது தான். பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஜிடேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு கலைச்சிடாமட்டுருங்க, நான் அந்த 1 வருஷத்துல கேபிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கலைச்சிருங்க. அப்போ அந்த கேபிள் வேலை 1.5 வருஷமாக இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் மத்தியில் அரசியல் சூழ்நிலை சரியில்லை, எலெக்ஷன் வந்து. அப்போ 2.5 வருஷம் ஆனானே சரி, இவர் போய் காலில் விழுந்து நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இந்த 1.5 வருஷத்துக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ காப்பாற்றி. ஆனால் இன்னைக்கு திரும்ப பேசுகிறாரு, என்னுடைய எம்எல்ஏக்கள்னால தான் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்தனால தான் நான் 4.5 வருஷம் முடிச்சேன். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இதே வாயிதான் வேற சொல்லிச்சு, பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்னு. எடப்பாடியார் மாதிரி ரொம்ப தூக்கி நான் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா மாற்றி விட்ருவாங்க. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு நன்றி சார்.